அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்கள். நூறுசாமி பேசிட்டு இருக்க ஊரே, அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கதையை வந்து இது வெறுமனே ஒரு கதையா மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட வாழ்க்கை, இது ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக இன்னும் ஒரு 10 மடங்கு புல் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனசிக்கல்களை தாண்டி, எத்தனையோ பேரை கன்வின்ஸ் பண்றதை தாண்டி, ஒரு விஷயத்த வந்து ஒரு ஊர்ல எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி அதை வந்து செயல்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் வந்து அதுக்கான கிரெடிட் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த பாஸ்கருக்கு தான் போகுது. இன்னைக்கு நூறுசாமி வந்து ஒரு படமா நின்று இருக்குன்னா அது வந்து இவரோட தாட்டு, இவரோட ஒரு எண்ணம் இல்லாம அது இருக்காது. அண்ட் இது வந்து அழகா கன்சீவ் பண்ணியிருக்கிற ஒரு சசி சார். இந்த கதையை வந்து நம்ம எடுத்து இது வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும், மக்கள்கிட்ட போய் காட்டணும். இதே ஒருத்தர் தனிப்பட்ட கதை இல்லை, இது வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஒரு அம்மாக்களுடைய கதை, உங்களோட அத்தையோட கதை, இல்லை அவங்க அக்காவோட கதை, தங்கச்சியோட கதை, யாரோட கதை வேணா இருக்கலாம், பட் அவங்களோட கதை. இது வந்து அவங்க கிட்ட கேட்க முடியாத ஒரு விஷயமா நம்ம தோணியிருந்திருக்கலாம் இத்தனை நாளா. ஏன் எதுக்குன்றது நம்ம ரெண்டாவதா வருவோம், பட் கேட்க தோணல. பட் இந்த படம் வந்து வெறுமனே ஒரு படமா இல்லாம கடைசியில வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஐயோ நம்ம பண்ணியிருந்திருக்கலாமேடா, நம்ம கேட்டிருந்திருக்கலாமேடா அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து விதைச்சிருக்குன்னா அதுவே வந்து 100 கோடிக்கான வெற்றிக்கு சமங்க இந்த படத்துக்கு மூலியமா. அண்ட் அப்பேற்பட்ட ஒரு படத்துல எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு, விஜயாண்டி சார் மூலியமாவும் சசிசர் மூலியமாவும். இது அண்ட் இத்தனை பெரிய பெரிய ஒரு நான் பெரிய காசுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்ல மனிதர்களோட எனக்கு வேலை செஞ்சதுக்கான வாய்ப்பு எனக்கு. நான் என் படத்துல வேலை செஞ்ச சுவாசிகா மேம் வந்து எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு படத்துல அம்மாவா இருந்தாங்க, பட் இப்போ முடியும் போது எனக்கு உண்மையாவே ஒரு அம்மாவை விட தான் பழகிறோம். எனக்கு ஆரம்பிச்சு என் தம்பி சக்தி ஆரம்பிக்கும் போது விளையாட்டா சுட்டித்தனமா ஆரம்பிச்சு இப்போ உண்மையாவே ரொம்ப நினைச்சு பழகிறோம். அதே மாதிரி இந்த மொத்த டீம், சசி சார், நான் பாரதி சக்திவேல் சார், கருணா சார், நிஜமுல் மேம்னு சொல்லிட்டு காவியா பாடனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த காஸ்ட்டுமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான காஸ்ட். அவங்களோட ஒர்க் வந்து படத்துல ஆட்டோமேட்டிக்கா பேசப்படும், ஆல்ரெடி பேசப்படுது. அண்ட் மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்ச அனைத்து டிபார்ட்மெண்ட், எஸ்பெஷலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, என்னென்னலாம் சிரமப்பட்டிருக்காங்கிற விஷயத்த நான் வந்து கண்ணிலே உட்காந்து பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு ஐடியா இருந்திருக்கேன். பட் இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது, கஷ்டப்படுறேன்னு கூட தெரியாது. பட் ரொம்பவே ஒரு கிரெடிபிளான ஒரு எடிட் டீம், ஒரு டைரக்ஷன் டீம், அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இப்போ எத்தனையோ டீம், நம்ம ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டீம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது வார்த்தையால இப்போ தக்க வைக்க முடியல. பட் படம் வந்து வந்திருக்கு, பேசுது. அண்ட் அனைத்து பிரஸுக்கும் அதை பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப மனசாரவே நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இந்த விஷயத்த வந்து நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்ற விஷயத்த கூட நான் நம்புறேன். மக்களே தயவு செஞ்சு இந்த படம் வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் ஐயோ நம்ம தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கலாமே அப்போ வந்து நீங்க யோசிக்காதீங்க. வாங்க பாருங்க, படத்துல நீங்க பார்க்க வேண்டிய படம், தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். பாருங்க, அனுபவிங்க, சிந்திங்க. தேங்க்யூ.